ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். நம்ம வெல்வது நிச்சயம் 2.0 டெஸ்ட் பேஜில் வந்து இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கம் சொல்லி போர்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள வேத சமாஜம் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்ன கரெக்ஷன், என்ன நோட்ஸில் நீங்கள் வச்சிருக்க மெட்டீரியல்ஸில் வந்து என்ன தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் இருக்குல்ல, 1828 ஆகஸ்ட் 20 ராஜாராம் மோகன் ராய் அவரால் உருவாக்கப்பட்ட பிரம்ம சமாஜ அமைப்புல இருந்து பிரிந்து வந்த இந்துக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வேத சமாஜம். எதுக்காக பிரிஞ்சு வராங்க அப்படின்னா, பிரம்ம சமாஜத்தோட அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னா, உருவ வழிபாட்டை உதறி தள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு தான் பின்பற்றுறாங்க பிரம்ம சமாஜம். ஸோ அதில் அந்த கொள்கை வந்து அந்த கோட்பாடு வந்து பிடிக்காத இந்துக்கள் தான் தனியாக வந்து உருவாக்கும் அமைப்பு தான் வேத சமாஜம். அதுக்கு தலைமையாக யார் இருந்தாங்க அப்படின்னா கே ஸ்ரீதரலு நாயுடு. சரிங்களா, இவங்க தான் எப்போ உருவாக்குனாங்க வேத சமாஜம் அப்படின்னா 1864. சரி, ஓகே. இப்போ இந்த டைமில் உருவாக்கும் போது கேசவ சந்திரசனும் சென்னையில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுமே 1864 நிறைய பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வேத சமயத்தில் உருவாக்கின முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் தான். சரிங்களா, சரி, ஓகே. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, கேசவ சந்திரசன். சரிங்களா, கேசவ சந்திரசன். சரி, ஓகே. அடுத்து சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவங்க வந்து நாடகம் இருக்குல்ல, டம்பாச்சார விலாசம், பிரம்ம தீபிகை இப்படி 2 நாடகம் மூலியமாக இந்த வேத சமயத்தோட கருத்துக்களை வந்து பரப்பியிருப்பாங்க. நீங்கள் வச்சிருக்க நோட்ஸில் வந்து ஸ்ரீதர நாயுடு தான் பிரம்மச்சந்த 2 நாடகமும் நடத்துனாங்கன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தப்பு. அந்த 2 நாடகத்தோட ஆசிரியர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் தான். சைதாபுரம் காசி விஸ்வநாத முதலியார். சரிங்களா, சரி, ஓகே. எதுக்காக ஸ்ரீதர நாயுடு அவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த இயக்கத்தோட தலைமையை வந்து இவங்க தானே. ஸோ இவங்களும் அந்த இதை பரப்புறாங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து துரைசாமி ஐயங்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத சமாஜ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தென்னிந்திய தமிழ்நாட்டு பிராமணர். சரிங்களா, தமிழ்நாட்டு பிராமணர் யாருன்னா துரைசாமி ஐயங்கார். சரிங்களா, சரி, ஓகே. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து 1871 முதல் சடங்குகள் இல்லை, தென்னிந்தியாவிலேயே முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் வந்து நடத்தி வைக்காங்க. சரிங்களா, அப்படி நடத்தக்கூடிய ஒரே அமைப்பு இவங்க தான். ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. அதே 1871 அந்த இதுக்கு அப்புறமா இவங்க வந்து பேர் மாத்துறாங்க. இந்த அமைப்புக்கு வந்து பேர் மாறுது. எப்படின்னா தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம். சரிங்களா, பிரம்ம சமாஜத்துல இருந்து பிரிஞ்சு வந்தது தானே இது. ஸோ தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம் சொல்லி வேத சமயத்துக்கு வந்து பேர் மாறுது. சரிங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, வேறு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, வெல்வது நிச்சயம் 2.0. மறுபடியும் நான் முதல் டெஸ்ட் வந்து நடத்தணும், டெஸ்ட்டு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் பேட்ச் குரூப்பில் எல்லாமே தெளிவாக இருக்கும், எல்லாமே பின் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து அந்த முதல் டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷன் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். செகண்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இப்போ எக்ஸாமுக்கு 6 மாதம் தான் இருக்கு இல்லையா. ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க, யோசிக்காதீங்க. 500 ரூபா பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், வீடியோ எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும், வீடியோ கிளாஸஸ் இது மாதிரி கிடைக்கும். சரிங்களா, மேத்ஸ் ரீசனிங் எல்லாத்துமே வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாத்தையுமே வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். வேறு டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, அதுக்குமே வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். சரிங்களா, படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். பிஒய்க்யூ வந்து ஒரு டாபிக் டெஸ்ட் போர்ஷனில் எந்தெந்த போர்ஷனுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பிஒய்க்யூவாக கொடுத்துருவோம். சரிங்களா, தனித்தனியாக கொடுத்துருவோம். ஸோ அதுவுமே படிக்கவும் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம், நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பார்த்து கொடுப்போம். அது கலைச்சொற்கள் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஃபோக்கஸாக இந்த ஏரியா படித்தா காணுன்ற மாதிரி அதுவும் கொடுத்துருவோம். சரிங்களா, ஓகே. டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நம்ம கீழோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சரியா, வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக் போட்டுருங்க. ஓகே, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.